வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 299 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. நீங்கள் கடைசியாக கேட்ட, கடைசியாக பார்த்த நமது காணொளி நேற்று இரவு நாங்கள், அதாவது 30 இரவு பதிவு செய்து 31 இரவு காலை அதிகாலை இன்று காலை நாங்கள் அதை வெளியிட்டிருந்தோம். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் 30ஆம் தேதி இரவே, அதாவது நாங்கள் ஒளிப்பதிவு செய்து முடித்த சில நேரத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வந்த தகவல் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து என்பதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாக எல்லாரோடும் பார்க்கப்படுகிறது. இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. முக்கியமாக ஈரான் நாட்டினுடைய பாதுகாப்பு துறையின் மீதான கேள்வியை மிகவும் அதிகப்படுத்தியிருக்கிறது. பலர் ஈரானை குற்றம் சொல்லி பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது சமூக வலைதளங்களில். இது என்ன நடந்துள்ளது? இதன் அடுத்த கட்டம் எப்படி போகப் போகிறது? இது எந்த அளவுக்கு களத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கிறது. மேலும் சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த தாக்குதல் என்பது அடுத்த கட்ட போரை விரிவுபடுத்தும் வேலையை மட்டுமே இஸ்ரேல் செய்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதை குறித்து தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து எதெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரி, சாதாரண ஒரு சாமானியனா, அதுவும் ஈரான்ல வச்சு நடந்த தாக்குதல் அப்படின்னா மற்றவர்களுக்கெல்லாம் எது தோணுச்சு சொல்லி எனக்கு உடனே வந்து கசம் சுலைமானியோடைய மீதான அந்த தாக்குதல் தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா கசம் சுலைமானி தாக்குதலுக்கு இவங்க என்ன எதிர்ப்பு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கே ஒரு தாக்குதல் நடத்தல, நீங்க இதுக்கு மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் பரவலாக பார்க்கப்படுது. ஆனா உண்மையிலே இது என்ன நடந்திருக்கு, இது எங்கே இது தொடங்குச்சு? ஏன்னா வந்து ஈரான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். மார்ச் 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த டயத்துல அவங்க நடத்தின தாக்குதல் வந்து ஒரு டிட்டரன்ஸை உருவாக்கிருச்சு. ஈரான் பக்கத்துல இனி வந்து இஸ்ரேல் போறதுக்கு பயப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு தாக்குதல் அப்படின்றது டோட்டலா வேற ஒரு மாதிரியான ஒரு இதை கொடுக்குது. ஆக்சுவலா நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்னா தெரியல, இதுதான் மற்றவங்களால் பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லுங்க. நீங்க பல விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் வந்து நம்ம அந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸை பத்தி பேசும்போது இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஈரான் வந்து ஒரு ஒரு டிட்டரன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அட்டாக்கை வந்து பண்ணியிருக்கு. இதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க முடியாத அளவுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய டிட்டரன்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஈரான் உயர்த்திருக்கு. அந்த ஈக்குவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த பேலன்ஸ் ஆஃப் பவருங்கிறது கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ஆனா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எத்தனைதான் டிட்டரன்ஸை வந்து உருவாக்குனாலும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு ரோக் எனிமி, ஒரு இரேஷனல் எனிமி, இது நாள் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் தசாப்தங்களா இந்த பகுதியில ஹியூப்ரஸ் மூலமா இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு எனிமி, அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியை வந்து தன்னுடைய கைப்பாவையா வச்சிருக்கக்கூடிய ஒரு எனிமியை வந்து டிட்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ ஐ திங்க் வந்து நம்ம அதை கிளியராக தான் பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இர்ரேஷனல் எனிமியை வந்து டிட்டர் பண்றதுங்கிறது மிக மிக கடினமானது. ஸோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்கும்போது ஸோ இந்த தாக்குதலுக்கான எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜிக் கெப்பாசிட்டிங்கிறது கிடையாது. இஸ்ரேல் வந்து ஹோலா வந்து நீங்க ரேஷனல் திங்கிங்ல இருக்குது ஒரு என்டிட்டி, இல்ல ஒரு ஸ்டேட் வந்து ரேஷனல் திங்கிங்ல இருக்கு. அதனுடைய லீடர்ஸ் வந்து அதனுடைய ஃபியூச்சரை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்க.
அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த ஸ்டேட்டுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு எதிராகவோ இல்ல ஒரு எனிமிக்கு எதிராகவோ வந்து டிட்டரன்ஸை உருவாக்க முடியும். ஆனா நீங்க கன்ஃபரண்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய இர்ரேஷனல் சைக்கோபேத். ஒரு சைக்கோ வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க, சைக்கோ வந்து எதிர்கொள்றீங்க. அப்படியான ஒரு எதிரியை வந்து நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க என்னதான் வந்து டிட்டரன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா உருவாக்கி இருந்தாலும் அது வந்து அவனை டிட்டர் பண்ணுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ஐ திங்க் வந்து நம்ம இப்ப எப்படி வந்து இஸ்ரேல் நடந்துக்குதுங்கிறதுக்கு நம்ம அன்னைக்கு பேசின விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஒரு எனிமியை டிட்டர் பண்றதுங்கிறது மிக மிக கடினமானது அப்படிங்கிறதையும் நம்ம அதுல சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து உறுதியாயிருக்கு. ஸோ ஒரு இர்ரேஷனல் சைக்கோபேத் எனிமிய ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டை நீங்க கன்ஃபரண்ட் பண்றீங்க. அது சர்வதேச விதிகளை மதிக்காத ஒரு ரோக் ஸ்டேட்டு, ஒரு டெரரிஸ்ட் ஆர்மியா வச்சிருக்கக்கூடிய ஒரு ரோக் ஸ்டேட்டு, உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியா தன்னுடைய கட்டுக்குள்ள உலகத்தையே வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரோக் எம்பையர், அதனுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய ஒரு ரோக் ஸ்டேட்டு, எந்தவித சர்வதேச நியமங்கள் விதிகள் எதையுமே மதிக்காத ஒரு கம்ப்ளீட் ரோக் ஸ்டேட். ஒரு கம்ப்ளீட் ரோக் ஸ்டேட்டு எந்தவித சர்வதேச டிப்ளமேட்டிக் இதுலயும் வந்து அகப்படாத ஒரு ரோக் ஸ்டேட்டை, அப்படியான ஒரு ரோக் ஸ்டேட்டை நீங்க எதிர்கொள்ளும் போது டிட்டரன்ஸ் உருவாக்குறதுங்கிறது மிக கடினமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுங்கிறது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு, ஃபியூச்சர் த்ரெட்டை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இஸ்ரேல்ல இருக்கிற இந்த லீடர் ஒரு சைக்கோபேத் லீடர். இவர் வந்து அவரு டாக்டர் கில்பர்ட் டாக்டரோ சொன்ன மாதிரி he is determined to be a last prime minister of Israel அப்படிங்கிறது தான் தெளிவாகுது. இஸ்ரேல்ங்கிற அந்த ஜைனிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஜூவிஷ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டினுடைய கடைசி பிரதமரா இருக்கிறதுக்கு இந்த ஆள் வந்து தன்னுடைய காய் நகர்த்தல்கள் எல்லாத்தையுமே பண்றாருங்கிறது தான் கிளியரா தெரியுது. ஸோ அதனால வந்து டிட்டரன்ஸை இந்த இந்த எனிமிக்கு எதிராக டிட்டரன்ஸை உருவாக்குறதுங்கிறது மிக கடினமானது. ஏன்னா வந்து நீங்க ஒரு ரேஷனலா திங்க் பண்ணக்கூடியவன், இல்லை ஒரு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடியவன், சர்வதேச சட்ட விதிகள், மக்களுடைய மனநிலை, மக்களுடைய கருத்துக்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட நீங்க வந்து நார்மல் ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணி இது வந்து ரூல்ஸ்ல வந்து இவன் தோல்வி அடைவான் வெற்றி அடைவான் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி அவன் வந்து டிசிஷன் எடுப்பான். ஸோ அதனால இந்த இந்த காய் நகரத்துல வந்து அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத இந்த இந்த ஒரு சைக்கோபேத்துக்கிட்ட வந்து உங்களால எடுக்க முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு நிதர்சனமானது, அதுதான் இன்னைக்கு நிதர்சனமாயிருக்கு. ஸோ அதனால இந்த இந்த எனிமிங்கிறவன் வந்து ஒரு ஒரு ஈவில் ஃபோர்ஸ். ஸோ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிக ஆபத்தான ஒரு 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 ஸ்டேட்டுன்னா அது இஸ்ரேல். இன்னைக்கு உலகத்திலேயே மிக ஆபத்தான ஒரு லீடர்னா அது வந்து ஜெனோசைடல் கிரிமினல் நெத்தன்யாகு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜெனோசைடல் கிரிமினல்கிட்ட நீங்க நார்மல் ரூல்ஸை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற இடம் தான் வந்து இன்னைக்கு தெளிவாயிருக்கு. ஸோ இதுல பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்னென்ன சர்வதேச விதிகள் இருக்கோ, ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து மீறி இருக்கிறாங்க. முதல்ல ஒரு பொலிட்டிக்கலா உங்க கூட நெகோசியேட் பண்ற ஒரு மிக முக்கியமான ஃபிகர், ஒரு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு எனிமியினுடைய ஹையஸ்ட் லீடர், ஹையஸ்ட் பவர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர், அவரு தான் வந்து இந்த நெகோசியேஷன் டீமை, உங்க கூட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற நெகோசியேஷன் டீமை லீட் பண்ணக்கூடிய தலைவர். அவரு தான் வந்து உங்களுக்கும் கிரவுண்ட்ல இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸ், உங்களுடைய எதிரிப்படையான மிலிட்ரி ஃபோர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிறதையும் மீடியேட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். அந்த நபரை நீங்க கொல்றதுங்கிறது சர்வதேச விதிகள் பிரகாரம்
குற்றம். அந்த லீடரை கொலை பண்ணது மட்டும் இல்லை, ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், அவர் வந்து மிலிட்ரி ஃபிகர் கிடையாது. இப்போ மிலிட்ரி ஃபிகரா இருந்ததுன்னா நீங்க ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ல மிலிட்ரி ஃபிகரை கொண்டு கொல்றதுங்கிறது வார்ல ஒரு அங்கம். ஆனா அவர் பொலிட்டிக்கல் ஃபிகர். அவரு இந்த நிலப்பரப்புல சண்டை நடக்கிற நிலப்பரப்புல இல்லாத ஒரு மனிதர். அவரை நீங்க கொல்றீங்கன்னா நீங்க ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுங்கிறத கம்ப்ளீட்டா வந்து மதிக்கல. இப்ப யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கொலை பண்ணுவேங்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்மியா இல்ல ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டா தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் இயங்குது. ஒரு டெரரிஸ்ட் லீடரா தான் நெத்தன்யாகு இயங்குறாரு. ஸோ அவங்களுக்கு எந்தவித விதிகளும் கிடையாது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹிஜோமோன் இருக்கிறாரு உலகத்துல, ஒரு எம்பையரு, ஒரு ரோக் எம்பையரு. ஸோ அதனால வந்து எந்த விஷயத்த பண்ணிட்டாலும் நான் சர்வதேச அரங்கில இருந்து நான் தப்பிச்சுக்க முடியும், என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய ஒரு டான் இருக்கிறான். ஸோ அதனால நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எந்த எந்த ரூல்ஸ்குள்ளேயும் நான் அகப்பட மாட்டேன், சர்வதேசத்தால மதிக்கப்படுற எந்த சட்ட விதிமுறைகளையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனிதராக தான் வந்து இந்த 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 சைக்கோபேத் இயங்குறாரு. அதை வந்து காப்பாத்துறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற இன்னைக்கு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த சைக்கோபேத்துக்கு 58 முறை வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஹவுஸ்ல. ஸோ இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, இந்த ஒரு ஒரு சைக்கோபேத்து லீட் பண்ணக்கூடிய சைக்கோபேத்துக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிறாங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு பாலிடிக்ஸா மாறி இருக்கு, அமெரிக்க மக்களினுடைய விஷுக்கு எதிராக வந்து எலெக்டட் அபிஷியல்ஸ் எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய விசிட்ல வந்து அவங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு பாதுகாப்பு அரண் வைத்திருக்கக்கூடிய முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சைக்கோபேத்து இப்ப இந்த போரை வந்து விரிவுபடுத்துறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இது ஏன் வந்து இஸ்மாயில் ஹெனியை வந்து ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் தான் வந்து நெகோஷியேட்டிங் டீமோடைய லீடு. ஸோ அவர் தான் வந்து இந்த டீமை வந்து லீட் பண்றாரு நெகோசியேஷனுக்கு. ஸோ அவரை வந்து கொல்றதன் மூலமா அந்த நெகோசியேஷனை நிறுத்தணுங்கிறது தான் இதனுடைய பிரதான நோக்கம். இப்போ இந்த நெகோசியேஷன்ல விருப்பம் இல்லாத போரை விரிவாக்கம் பண்ணுங்கிற நெத்தன்யாகுடைய திட்டத்துக்கு தடையா இருக்கிறது இஸ்மாயில் ஹெனியே. ஏன்னா அவர் தான் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு, அவர் தான் வந்து எல்லா தரப்பினுடையும் பேசுறாரு. ஸோ அதனால வந்து அவரை எலிமினேட் பண்ணிட்டா இந்த இந்த நெகோசியேஷனை வந்து லீட் பண்ணி போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நெத்தன்யாகுடைய திட்டம். அதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இஸ்மாயில் ஹெனியா இன்னைக்கு. இந்த இஸ்மாயில் ஹெனியாவை வந்து எங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான அட்வர்சரியோடைய டெரிட்டரியில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அந்த பகுதியினுடைய அட்வர்சரி, மிக முக்கியமான அட்வர்சரி வந்து ஈரான். இப்ப ஈரானுடைய தலைநகரத்துல வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா இந்த போரை விரிவாக்குறதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடிங் ஃபிகரு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய மிக முக்கியமான லீடிங் ஃபிகரை கொண்டு இருக்கிறாங்க. நெகோஷியேட் பண்ற மிக முக்கியமான ஃபிகரை வந்து கொண்டிருக்காங்க. அதையும் அவங்களுடைய மிக தீவிரமான ரைவல் எனிமியா இருக்கிற ஈரானுடைய டெரிட்டரியில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல எல்லாத்துலயும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லா விதமான எஸ்கலேஷனையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல வந்து இந்த போரை வந்து இதுக்கு மேல விரிவாக்கம் பண்ணாம விடவே முடியாத அளவுக்கு எல்லா ரூல்ஸையும் வந்து உடைச்சிட்டு, ரெட் லைன்ஸையும் உடைச்சிட்டு இந்த தாக்குதலை வந்து பண்ணி இந்த தலைவரை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ பல விஷயங்களை இதுல அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு நெத்தன்யாகு. ஒண்ணு வந்து இந்த போரை விரிவாக்கம் பண்ணாம தடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் காய் நகர்த்தல்கள் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டாரு. அதனால வந்து இனிமே ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த போரை விரிவாக்கம் பண்றது தவிர வேற வழியே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து நெருக்கடியில தள்ளிட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த போர் வந்து விரிவாக்கம் அடையறதை தவிர எந்த வழியும் கிடையாது இதுல. ஸோ கண்டிப்பா வந்து விரிவாக்கம் அடையறதை தவிர எதுவுமே விட்டு வைக்கல. ஸோ அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது, அதை வந்து செயல்படுத்திட்டாரு.
ஸோ இது இது வந்து பண்றதுக்கு முன்னாடி அவருடைய அமெரிக்கன் விசிட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. நம்ம இது முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த விசிட்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா இருக்க போகுது. இது வந்து அடுத்த கட்டமா அந்த போரை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான அசூரன்ஸ் வாங்குறதுக்காக தான் அவரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் விசிட்டை வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பிளான் அறிவிச்ச போதே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்ப அந்த விசிட்டுக்கு அப்புறம் இது எல்லா காய் நகர்த்தல்களும் நடந்திருக்கு. எல்லா விதமான ரெட் லைன்ஸையும் உடைச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இதை டிட்டர் பண்றதுக்கான எல்லா விதமான நடவடிக்கையும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு. அதுல மிக முக்கியமானது ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபூட்டேஜஸ். ஸோ அவங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்டான அசட்ஸ், மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், உங்களுடைய பேசஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொன்னாங்க. அது வந்து டிட்டரன்ஸ்க்காக சொல்லப்பட்டது. ஏன்னா டிட்டரன்ஸுக்கு நீங்க தாக்குதல் உண்மையாவே தாக்குதல் நடத்தணுங்கிற ஒரு திட்டம் இருக்கு, இல்ல போரை விரிவாக்கம் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அந்த ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஃபுட்டேஜ் அவங்களே வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் கையில இருந்திருக்கும். போர்னு வந்திருந்ததுன்னா அந்த தாக்குதல் வந்து அந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து அதை வெளியிட்டதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு நீ ரேஷனலா திங்க் பண்ணனா, இந்த போரை விரிவாக்கம் பண்ணனா உனக்கு என்ன இழப்புகள் ஏற்படும், எங்களால என்ன அளவுக்கு உனக்கு வந்து சிக்கலை உருவாக்க முடியும் அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்துறதன் மூலமா எதிரிய வந்து தன்னுடைய முட்டாள்தனத்தை வந்து பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்கான நோக்கமா தான் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் அன்சாரல்லா அமைப்பு டெல்லவிவ்க்குள்ள தாக்குதல் நடத்தினது. டெல்லவிவ்க்குள்ள தாக்குதல் நடத்துனதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, என்னால உன்னுடைய கேபிட்டல்குள்ள வந்து உன்னுடைய சர்வைலன்ஸை மீறி, உன்னுடைய ஏர் டிஃபென்ஸை மீறி தாக்குதல் நடத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால இந்த போற முட்டாள்தனமான விரிவாக்கத்துக்கு நீ கொண்டு போக நினைச்சேன்னா உனக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் வந்து அந்த அந்த ட்ரோன் தாக்குதல்ங்கிறது நடந்துச்சு. அது ஒரு அடையாளத்துக்கான தாக்குதல். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி இந்த எதிரியை வந்து டிட்டர் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிட்டர் பண்ண முடியல. ஏன்னா அதைத்தான் சொன்னேன், இந்த சைக்கோபேத்துங்கிறவன் இவன் இந்த போரை விரிவாக்கம் பண்றதுல எந்த விதத்துலயும் வந்து அந்த யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இஸ்ரேலுடைய ஃபேட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த பகுதியினுடைய ஃபேட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இன்னும் சொல்ல போனா உலக மக்களினுடைய விதியை பத்தி சிந்திக்கிறதுக்கு தயார் இல்லாத ஒரு ஒரு ஈவில் ஃபோர்ஸ் தான் வந்து நெத்தன்யாகு. ஸோ அந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் ஈவில், அந்த மாதிரியான ஒரு ஆளு, கிட்டத்தட்ட ஹிட்லருக்கு ஈக்குவலான ஒரு மனிதனை தான் வந்து நம்ம இந்த நெத்தன்யாகுவை நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர். ஸோ இவர் வந்து இதை நகர்த்தினதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு. 3ஆம் உலக போர் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இன்னைக்கு உருவாயிருச்சு. இன்னும்னா நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்லப்போனா நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டோம், ஆல்ரெடி நகர்ந்துட்டோம். ஸோ இதுக்கு மேல வந்து இதுல பின்னாடி போறதுக்கான வழிங்கிறது கிடையாது. நம்ம வந்து முன்னாடி போயாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து இது எங்க போய் முடியும் என்னங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஜோனுக்குள்ள வி ஆல்ரெடி என்டர்டு, அதுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு வந்து இன்னைக்கு காலையில நடந்துருச்சு. ஸோ இதன் மூலமா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய தலைவர்களுடைய பாதுகாப்பு, ஏன்னா அந்த ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரியான ஒரு ரோக் நடவடிக்கையை நோக்கி போகுது, ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ணுதுன்னா இது மிக மிக ஆபத்தானது, உலகத்துக்கே மிக மிக ஆபத்தானது. ஏன்னா இப்ப இதற்கு பதிலடி நடவடிக்கையா இஸ்ரேல்ல இருக்கிற தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா என்னவா மாறும்? இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற தங்களுக்கு பிடிக்காத நாட்டினுடைய சிவிலியன் லீடர்ஸ் மீது தாக்குதல் மற்ற நாடுகள் நடத்தினா உலகம் எங்க போகும்? இப்படியான பல்வேறு பிரசிடென்ட்டை வந்து, மோசமான பிரசிடென்ட்டை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து செட் பண்ணுது. இஸ்ரேல் நம்ம பல முறை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்ரேலுங்கிறது உலகத்திலேயே மோசமான நிகழ்வுகளுக்கான
எக்ஸாம்பிளை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுல ஒரு மிக முக்கியமான நிகழ்வா வந்து இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வை வந்து இவங்க பிரசிடென்ட்டா செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய விளைவுங்கிறது மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்த போகுது. உறுதியா வந்து அதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா கையை மீறி போயிடுச்சு இனிமே. இதுக்கு மேல வந்து கையில வந்து யாரும் கட்டுப்படுத்துற அளவுக்கு கள சூழல்ங்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்கு இந்த வார் போயிருச்சு, டிஃப்ரெண்ட் லெவலுக்கு போயிருச்சு. மோசமான விளைவுகள்ங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம வந்து கண் முன்னாடி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து முதல்ல வந்து இந்த இந்த இழப்பு வந்து பலஸ்தீனிய மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இஸ்மாயில் ஹெனியோடைய இழப்பு, பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு விடுதலை போராட்டத்துல இருந்த மிக முக்கியமான ஒரு தலைவரை வந்து அந்த மக்கள் இழந்துட்டாங்க. இது மோரலி அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், குறிப்பா பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள்ங்கிறவங்க ரொம்ப வெல் சொஃபஸ்டிகேட்டட் ஸ்ட்ரக்சரல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஸோ ஒரு தலைவர் போனா இன்னொரு தலைவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கான தலைவர் வந்து அந்த அமைப்புல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து டாப் டு பாட்டம் ஹைராரிக்கிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு அமைப்பு கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு தலைவர் இல்லைன்னா அந்த போராட்டம் வந்து மழுங்கி போறது கிடையாது. ஒரு தலைவர் இல்லைன்னா அடுத்த தலைவர் இந்த போராட்டத்தை முன்னகர்த்தக்கூடிய வரலாறு இருக்கு. இந்த அமைப்புகள் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய கட்டமைப்பையே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எதிரியினோட வலு தெரியும், யாருக்கு எதிராக மோதுறாங்கிறதும் தெரியும். ஸோ அதனால வந்து இந்த இந்த பிரச்சனைங்கிறது மக்கள்கிட்ட இருந்து வர்றதுனால, மக்களுடைய பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட இருந்து வர்ற இந்த அமைப்புகளுடைய தலைவர்கள், அமைப்புகளுடைய லீடர்ஸ், மக்கள்ல இருந்து வர்ற ஒருத்தரா வரும்போது இந்த இந்த எதிரியை வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கத்தை வந்து தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு ஹமாஸினுடைய டெபுட்டி லீடரா இருக்கக்கூடியவர் வந்து ஹையாங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸினுடைய நோக்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய கோல், இது எல்லாமே கிளியரானது. ஸோ அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஒரு தலைவர் போனாருன்னா இன்னொரு தலைவர் ரீப்ளேஸ் பண்ணிப்போம். எங்களுடைய திட்டமிடல்ங்கிறது இப்ப ஹெனியாவுக்குன்னு தனி ஒரு தனிப்பட்ட சாதக பாதகங்கள் இருக்கும். அவருடைய அணுகுமுறைங்கிறது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி சிமிலரான அணுகுமுறைங்கிறது மற்ற தலைவர்கள்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நோக்கத்துல எந்தவித மாற்றமும் வரப்போறது இல்லை. ஏன்னா ஹமாஸுங்கிறது ஒரு வெல் சொஃபஸ்டிகேட்டட் ஸ்ட்ரக்சரல் அமைப்பா இருக்கு. அதனால அதனுடைய திட்டத்திலேயோ, அதனுடைய நோக்கத்திலேயோ, அதனுடைய ஸ்ட்ராட்டஜியிலேயோ எந்த மாற்றமும் நிகழாது. தனி நபர்கள், அவங்க அணுகிற முறைகள், அவங்க பேசுறது, அவங்க கூடிய மற்றவர்கள் கூட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, இதுல வேணா மாற்றங்கள் வருமே தவிர, அவங்களுடைய நடவடிக்கைகள்லயோ, அவங்களுடைய கோரிக்கைகள்லயோ, அவங்களுடைய திட்டங்கள்லயோ வந்து எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த பலஸ்தீன் பிரச்சனைங்கிறது, பலஸ்தீன் லிபரேஷன் ஸ்ட்ரகிள்ங்கிறது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ற ஒரு ஸ்ட்ரகிள். உலகத்தினுடைய பழமையான ஸ்ட்ரகிள்ல மிக முக்கியமான ஸ்ட்ரகிள். ஸோ அதனால இந்த பல அமைப்புகள், தலைவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, பவர்லெஸ் ஆயிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வேறொரு அமைப்பு, வேறொரு தலைவர் கையில சுமந்திருக்கிறாரு. மறுபடியும் இந்த பிரச்சனையை வந்து விடாம வந்து அணையாத நெருப்பா வந்து வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்களத்துல நின்று எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைய நிலைக்கு ஹமாஸ் எடுத்துட்டு போகுது. இதுக்கு முன்னாடி பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஃபத்தா அமைப்பு எடுத்துட்டு போனுச்சு. யாசர் அரஃபத் கொண்டு போனாரு. அதற்கு முன்னாடி பிஎஃப்எல்பி கொண்டு போனுச்சு. ஸோ இப்படி பல்வேறு அமைப்புகள் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய வலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளா கொண்டு போயிருக்கிறாங்க. பல தலைவர்கள் ஏற்கனவே ஹமாஸ் அமைப்புல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. பல அமைப்புகள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. பலஸ்தீன் லிபரேஷன் ஸ்ட்ரகிள்ல யாசர் அரஃபத் கொல்லப்பட்டாரு. ரென்டெசிங்கிற ஒரு மிக முக்கியமான தலைவர் வந்து கொல்லப்பட்டாரு. ஹமாஸ் அமைப்பை உருவாக்குன யசீன் கொல்லப்பட்டாரு. இப்படி பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க.
ஆனா அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அடுத்தடுத்த தலைவர்கள் வந்துகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு அமைப்பு கிடையாது, இங்க 14 அமைப்புகள் இருக்காங்க. ஃபத்தாவை தவிர 13 அமைப்புகள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 13 அமைப்புகளும், அதுல சில அமைப்புகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்துல ஈடுபடல. ஆனா பல அமைப்புகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை இன்னும் தொடர்ந்து நடத்துறாங்க. ஹமாஸ் கூட சைட் பை சைடா வந்து கோஆர்டினேஷனா வந்து இந்த தாக்குதல்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு அமைப்பு போயிருச்சுன்னா இன்னொரு அமைப்பு வராம இருக்க போறது இல்ல. ஒரு தலைவர் போனா இன்னொரு தலைவர் ரீப்ளேஸ் பண்ண தான் போறாரு. ஸோ அதனால எந்த வகையான மாற்றத்தையும் இது கொண்டு வர போறது இல்ல பாலஸ்தீனியர்களை பொறுத்தளவுல. அதே போல இந்த போர் நடவடிக்கையை பொறுத்தளவுல சின்ன ஒரு பின்னடைவு அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இது நடந்திருக்கே தவிர மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ஏன்னா மிலிட்டரி லீடர்ஷிப் இன்னும் இருக்கு காசாக்குள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இன்னும் இருக்கு. ஸோ அதனால அந்த காசா ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுல எந்த மாற்றமும் நகரல. சர்வதேச அரங்குல சர்வதேச ரிலேஷன்ஷிப்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் வந்து இறந்திருக்காரு. இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஹம்தான்கிற தலைவர் லெபனான்ல இருக்கிறாரு. டர்க்கியில வந்து ஒரு தலைவர் இருக்கிறாரு. இன்னும் பல நாடுகள்ல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு தலைவர் வந்து இவருடைய ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, நெகோசியேஷனுக்கு போக போறாங்க. அதனால இந்த இந்த ஹை வேல்யூ டார்கெட் அசாசினேஷன்ங்கிற இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக்ங்கிறது ஹமாஸை பொறுத்தளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ல இன்னைக்கு நெத்தன்யாகு எடுத்த இந்த மிஸ்டேக்குங்கிறது ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக்கை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இவர் மீது நடத்தின தாக்குதல்ங்கிறது ஈரானுடைய டெரிட்டரியில, அதுவும் அவங்களுடைய தலைநகர்ல நடத்தப்பட்ட தாக்குதல். ஸோ இது நேரடியா அதாவது ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இது பதிவாயிருக்கு. சர்வதேச அரங்குல ஈரான் வந்து யுனைடெட் நேஷன்ஸோடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல சொல்லியிருக்கு, எங்களுடைய சாவர்னிட்டி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியில தாக்குதல் நடத்தினதுங்கிறது, அதுவும் குறிப்பா ஹை ரேங்கிங் அஃபிஷியல் ஆஃப் அவர் கஸ்ட் அவர் மீது நடந்த சீரியஸ் தாக்குதல்ங்கிறது பதில் இல்லாம போகாது அப்படிங்கிறத செக்யூரிட்டி கவுன்சில்ல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அடுத்ததா சொல்லிட்டாங்க, தெளிவாவே சொல்லிட்டாங்க, வி வில் ஆத்தரைஸ் அ ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் எகெயின்ஸ்ட் த எனிமி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு சீரியஸான கிரைமை வந்து ஜாயினிஸ்ட் என்டிட்டி வந்து பண்ணிருச்சு, கிரிமினல் என்டிட்டி. அது இதுக்காக ரெக்ரெட் பண்ணோம். இது வந்து இந்த பிளட்டுக்கான ரிவெஞ்சை பண்ணாம நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மத வழிபாட்டு தளத்துல சிவப்பு கொடி வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சிவப்பு கொடி இதற்கு முன்னாடி எப்போ ஏற்றப்பட்டதுன்னா கசம் சுலைமானியினுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் ஏற்றப்பட்டது. இப்போ இதுல நீங்க சொன்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கசம் சுலைமானியினுடைய அசாசினேஷன் நிகழ்வுக்கு பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்கல அப்படிங்கிறது சரியானது கிடையாது. அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய பேசஸ்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, மிக முக்கியமான பேசஸ்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 20க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் மூலமான தாக்குதல் நடந்தது. அதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கல, ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் வந்து பண்ணல. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும், ஒருவேளை வந்து அதற்கு ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா ட்ரம்ப் வந்து அதை உணர்ந்திருந்தாரு. அதனால பொறுமை காக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டுட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி பதிலடி எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவங்க பண்ணது மிஸ்டேக்குங்கிறத உணர்ந்து இதற்கு மேல நம்ம போனோம்னா இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், அமெரிக்காவுடைய பேசஸ் இந்த பகுதியில இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து பணிஞ்சு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நடந்தது, பதிலடி கொடுக்காம இல்லை. ஈரான் வந்து எந்த இடத்துலையும் வந்து அந்த பேஷன்ஸுங்கிறது, ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸுங்கிறது ஒரு அளவு வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் வந்து காட்டியிருக்கே தவிர எங்க வந்து பதிலடி கொடுக்கணுமோ அங்க கண்டிப்பா கொடுத்துருக்கு. கசம் சுலைமானியினுடைய
ஃபினோரல், அதாவது அந்த நினைவு நாள் ஊர்வலத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு கெர்மான்ல நடந்த அந்த தாக்குதல்ல பலர் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பதிலடியா குர்திஸ்தான் பகுதியில் இருந்த எர்பிட் எர்பிட் எர்பில்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு. அதுல வந்து மொசாதினுடைய ஆபரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தாக்கப்பட்டுச்சு. அதே போல ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் ஐஆர்ஜிசியினுடைய ஒரு மிக முக்கியமான கமாண்டர் சிரியாவுடைய டமஸ்கஸ்ல இவங்களுடைய எம்பசில இருந்தப்ப தாக்குதல் நடந்ததுக்கான பதிலடி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்ங்கிற பேர்ல நேரடியா கொடுக்கப்பட்டுச்சு. கசம் சுலைமானியினுடைய கொலைக்கு பதிலடி வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால எந்த இடத்துல இவங்களுடைய சாவர்னிட்டி இன்டெகிரிட்டியில இவங்களுடைய சாவரின் டெரிட்டரிக்குள்ள தாக்குதல் நடந்ததுன்னா அதுக்கு பதிலடி வந்து கொடுக்காம இருந்தது இல்லை ஈரான். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இதுவும் அவங்க சாவரின் டெரிட்டரி மட்டும் இல்லை, நேரடியாக அவங்களுடைய தலைநகரத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கஸ்ட்டுக்கு அசாசினேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக மோசமான நிகழ்வு. ஸோ அதனால இதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்காம நிறுத்தவே நிறுத்தாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இப்போ இவ்வளோ நாள் பொறுமை காத்த ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ், இந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த போரை வந்து கண்டெயின் பண்றதுக்கான எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே நெத்தன்யாகுவினுடைய இந்த ரெக்லஸ் நடவடிக்கையினால ஒட்டுமொத்தமா செதறிடுச்சு. ஸோ அதனால இனிமே வந்து இந்த பகுதிங்கிறது அமைதியை வந்து நோக்கி போறதுங்கிறது மிக மிக கடினமானது. அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த போருங்கிறது விரிவடையதை தவிர்க்கவே முடியாது. ஸோ இது நம்ம சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, யார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு? இவரு ஹமாஸனுடைய தலைவருங்கிறது மட்டும் இல்லை, இவரு நெகோசியேஷன் டீமை ஹேண்டில் பண்ணவர், லீட் பண்ணவர். ஓ, இதனுடைய பிரதான நோக்கமே, இந்த தாக்குதலினுடைய பிரதான நோக்கமே நெகோசியேஷனை காலி பண்றதுதான். இதே பின்னணியில தான் வந்து லெபனான்ல இருந்த சலே அரோரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா அப்ப அவரு தான் நெகோசியேஷனை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி நடந்த போர்கள்ல எப்பெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக முன்னெடுத்து நடத்தின தலைவர்கள் அனைவர் மீதும் இந்த அசாசினேஷன் தாக்குதல்ங்கிறது நடைபெற்றிருக்கு. ஸோ அதனால யாரெல்லாம் அமைதி விரும்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களோ அந்த பேச்சுவார்த்தையை உடைக்கிறதுக்காக இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலுங்கிறது இது தொடர்ந்து நடத்துற ஒரு ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அவங்க வந்து அமைதியை விரும்பாத ஒரு போர் விரும்பும் நாடு. அப்படிதான் அந்த என்டிட்டி வந்து இவ்வளவு காலம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த பகுதியில எல்லா அட்வர்சரிஸும் இந்த பகுதியில அது வச்சிருக்குது. எந்த நாட்டு கூடயும் வந்து அமைதியான உறவுகளை வச்சுக்கிட்டது கிடையாது. அது தொடர்ந்து இதே பாதையில் பயணிக்க தான் விரும்புது. அந்த தலைவர் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தலைவர் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ இதற்கான பரிசு, இதுக்கான பதில் விலை வந்து அவங்க கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஸோ அதற்காக இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இதற்கு பதிலளித்து பேசின அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் பேசும்போது சொல்றாரு, ஏப்ரல் மாசத்துல எப்படி ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்க்கு நடந்தப்போ எப்படி வந்து இஸ்ரேலை பாதுகாத்தோமோ அதே மாதிரி மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டா வி வில் டிஃபெண்ட் இஸ்ரேல் அப்படின்றாரு. ஸோ அதனால இதுல கிளியரா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய விஷு பிரகாரம் தான் இஸ்ரேலுங்கிறது இந்த மாதிரியான ரோக் நடவடிக்கையில ஈடுபடுது. ஸோ அதனால இதுல எந்தவித பிணக்கும் எங்களுக்கு கிடையாது. இந்த போர் விரிவாகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்குங்கிறத அமெரிக்கன் நியோகான்ஸ் வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமெரிக்காவுடைய போரை தான் வந்து இஸ்ரேல் நடத்துது. அமெரிக்கா வந்து உலகம் முழுக்க போரை உருவாக்குறதுக்கான ஒரு காலகட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஏன்னா அதனுடைய டாமினன்ஸுங்கிறது உலகம் விட்டு நீங்க போகுது. ஸோ அதற்காக நடக்கிற பல்வேறு எஸ்கலேஷன்ஸ்ல
இது ஒரு மிக முக்கியமான எஸ்கலேஷன். நாம வி ஆர் ஹெட்டிங் இன்டு த டேஞ்சர் ஜோன் ஆஃப் வேர்ல்டு வார் 3. அதை தவிர இதுல நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதற்கான பதிலடிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு தோழர். ஓகே, ஓகே தோழர். இதுல நான் ஒரே ஒரு விளக்கத்தையும் சேர்த்து சொல்லிடுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அதாவது கசம் சுலைமானி இதுக்கான தாக்குதல் ரிட்டாலியேஷன் நடந்தது அப்படின்றது வந்து அ எங்கேருந்து பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்க தரப்புல மிக முக்கியமான ஒரு தலைவர கொலை செஞ்சிருக்காங்க. அப்படின்றப்ப, இன்னும் அவங்க தரப்புல எதிர் தரப்புல ஒரு அ சிவப்பு கொடிய வந்து ஏத்துன உடனே எல்லாரும் எதிர்பார்த்தது, நீங்க சொல்ற மாரி, அது வந்து பல வருட கணக்குல சொன்னாங்க. எதையோ 160 வருடங்களுக்கு பிறகு ஏற்றப்பட்டது. கசம் சுலைமானி வந்து கொல்லப்பட்டப்போ அப்படின்னு. ஸோ, அப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு அட்டாக் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாரி அது வந்து அந்த இதுல நடந்துச்சு. ஆனா, நார்மலா ஒரு சாதாரண மனுஷனா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாரி, இந்த தரப்புல ஒரு பெரிய தலைவர கொன்னீன்னா, அந்த தரப்புல நீ அந்த அளவுக்கு ஒரு ஆள பழி வாங்கியிருக்கணும். நீ வாங்காம வந்து அவரு இதுல மட்டும் வெறும் தாக்குதல் நடத்திட்டு விட்டுட்டியே! அப்படின்றது தான் எல்லாருடைய கோவமும். அதாவது வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும். அ அது அத அதனால தான் நான் அந்த கேள்விய வச்சேன். ஏன்னா, அதத்தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. அதேபோல இன்னொன்னு. சிரியால வந்து அவங்க தாக்குதல் நடத்தி அவங்களோட மிக முக்கியமான ஒரு தலைவர் அ ஐஆர்ஜிசி தலைவர் கொன்னப்போ, இவங்க ரிட்டாலியேஷன்ற பேர்ல இவங்க தாக்குதல் நடத்தினது பூரா இதுதான். அங்க இருக்கிற துருப்புகள் மீதியும், இது மேலயும் அந்த ஃபீல்டு மேலயும் தான் தாக்குதல் நடத்துனாங்க. மிக முக்கியமான தலைவர்கள கொன்றுக்கணும். அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது 2 தாண்டி இப்ப 3வது இடத்துக்கு இது வந்திருக்கு. இத ஏன் சொல்றேன்னா, நான் தப்பா கூட சொல்லலாம். தப்பான ஒரு எக்ஸாம்பிள கூட நான் சொல்லலாம். இத நான் சொல்லக்கூடாதா கூட இருக்கலாம். ஆனா சாதாரண மனுஷனா வந்து பார்க்கிறது அப்படித்தானே இருக்கும். என் பக்கத்துல இருக்கிறவன நீ வந்து கொன்னுகிட்டே இருக்கியேடா! நான் வந்து உன்னோட உன்னோட கட்டடத்துக்கு மட்டும் நான் சேதம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? உன் தலைவர ஒருத்தர நான் கொல்லக்கூடாதா? அப்படின்னு சாதாரணமா ஒருத்தன் கேட்பான்ல. அவங்க ஊர்ல இருக்க ஒருத்தன் கேட்பான்ல. அதத்தான் நான் இன்னைக்கு வந்து நான் சோசியல் மீடியால ஃபுல்லா பார்த்தேன். நான் அதத்தான் கேட்கிறேன். இத எப்படி நான் சரியா சொல்றேன்னா, தப்பா சொல்றேன்னா, தோழர்கள் இத எப்படி புரிஞ்சுக்கணும்? இத சொல்லுங்க. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா என்ன நோக்கத்திற்காக ஒரு தலைவர் தாக்கப்படுறாரு, இல்ல ஒரு தலைவர் வந்து அசாசினேட் பண்ணப்படுறாரு. ஏன்னா நோக்கம்ங்கிறது வேற. நோக்கம்ங்கிறது வேற. அதற்காக நடக்கிற ஒரு அசாசினேஷன் தான் இந்த மாதிரியான நிகழ்வு. இதன் மூலமா வந்து உங்கள மோரலி வீக்கன் பண்ணும். நீங்க வந்து அச்சமுறணும். மீண்டும் ஒரு தலைவர் வந்தாருன்னா, அவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அச்சத்த உருவாக்கணும். உங்க மக்களுக்கு உங்களுடைய தலைவர்கள் வந்து கொல்லப்படுவாங்க. அதனால நீங்க அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா, நீங்க மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவீங்க. ஏன்னா, அவங்கள நாங்க கொன்றுவோம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும். அதன் மூலமா வந்து அவங்கள டிமோரலைஸ் பண்ணணும். அதன் மூலமா அவங்கள வந்து உங்களுக்கு சப்ஜுகேட் ஆக்கணும். ஸோ, இப்ப இதுதான் வந்து இதனுடைய திட்டம். இப்ப இது எதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்படுது அப்படின்னா, நீங்க வந்து எதிர்த்து நின்னு போராடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ, அதற்கு சரியான பதிலடிங்கிறது எதிர்த்து நின்னு போராடுறது தான். இப்ப நீ ஏன் வந்து என்னுடைய தலைவர தாக்குற அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணத்த நான் வந்து தீவிரப்படுத்தி, அதன் மீது வந்து நான் தாக்குதல் நடத்தும்போது தான், இன்னும் வந்து நீனு எக்ஸ்போஸ் ஆகுற. இன்னும் வந்து உனக்கு இத வந்து எப்படி அணுகுறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து முட்டாள்தனமான முடிவுகள வந்து தொடர்ந்து எடுக்குற. ஸோ, இப்ப இந்த மாதிரியான அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ங்கிறது, இது அமெரிக்காவுடைய சிஐஏ வச்சிருந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக்ஸ். ஸோ, இதற்காக வந்து அவங்க ஒரு பெரிய பேப்பரே சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆய்வு பேப்பரு. அதுல தான் வந்து ஹை வேல்யூ டார்கெட் அசாசினேஷன்ங்கிறத வந்து அவங்க ஒரு திட்டமா வச்சிருக்கிறாங்க. இது கவுண்டர் இன்சர்ஜென்சில மிக முக்கியமான ஒரு டாக்டிக்கா வந்து சிஐஏனுடைய டாக்குமெண்ட் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. பேப்பரா வந்து வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹை வேல்யூ டார்கெட்ட வந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது வெரி எஃபெக்டிவ் மெக்கானிசம். இன்சர்ஜென்சிய வந்து தடை பண்றதுக்கான ஒரு மிக முக்கியமான மெக்கானிசமா வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்ல வந்து சொல்றாங்க. அத எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க? எப்படி வந்து அது அச்சீவ் ஆகுது ஸ்ட்ராடஜிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்ன காரணங்கள். இப்ப ஒரு தலைவர் வந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்டுட்டாருன்னா, பல இடங்கள்ல அது வந்து அந்த இயக்கமே வந்து ஒண்ணுமில்லாம போறதெல்லாம் நடந்திருக்கு. இதுல குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் போராட்டத்த முன்னெடுத்து நடத்தி போன அ புலிகள் அமைப்பு. புலிகள் அமைப்பினுடைய தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்கங்கிறது மிகப்பெரிய டிமோரல் ஃபேக்டரா வந்து அ ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து நிலை பெற்று நின்னுடுச்சு.
ஸோ அதனால அவங்களால மீண்டும் அந்த போராட்டத்தை வந்து கட்டி எழுப்ப முடியல, மீண்டும் அந்த போராட்டத்தை நோக்கி நகர்த்த முடியல, அந்த கோரிக்கையை கைவிட வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டிமோரலைஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு நடவடிக்கையா நடந்திருக்கு. இதே மாதிரி இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முடிக்கிறது, அது நேரடியா பண்ணாம இந்த மாதிரியான காவர்ட் ஆபரேஷன்ஸ் மூலமா வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து சர்வதேச அரங்குல நடைபெற்று இருக்கு. குறிப்பா சொன்னா தமிழ்ச்செல்வனுடைய படுகொலை, இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை காலத்துல தமிழ்ச்செல்வன் மீது குண்டு போட்டு கொன்னாங்க. தமிழ்ச்செல்வன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த மிக முக்கியமான நபர், புலிகள் அமைப்பினுடைய மிக முக்கியமான நபர், பொலிட்டிக்கல் ஃபிகர், அவர் பொலிட்டிக்கல் டிவிஷனுடைய தலைவர். அவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை கொலை பண்ணாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, யாருக்கு அந்த நோக்கம் இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளை கேட்டா ஸ்ரீலங்காவை விட அதுல பிரைமரி நோக்கம் இருந்தது அமெரிக்காவுக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தை காப்பாத்தணுங்கிறது நோக்கம் இல்ல, ஸ்ரீலங்காங்கிறது ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டா வேணும் அமெரிக்காவுக்கு. அப்பதான் வந்து அதனுடைய மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸை வந்து விட்டு கொடுக்காம இருக்க முடியும். இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இந்த மிலிட்ரி வார் பேரடைம் வச்சிருக்கிற அமெரிக்காவுக்கு எந்த ஒரு தளமும் தன்னுடைய இராணுவ நலனுக்காக, தன்னுடைய பவர் போஸ்டரிங்காக வந்து அதனுடைய முழு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸுடைய அதனுடைய வேல்யூவோட அதுக்கு வேணும். ஸோ அந்த வேல்யூ வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு வர்ற இடமா இருந்தது வந்து ஸ்ரீலங்காவில் எழுந்த தமிழர்களுக்கான தனிநாடு கோரிக்கை. இப்போ இந்த கோரிக்கை வந்துருச்சுன்னா இந்த நாடு இரண்டா பிளக்கப்படும். இந்த இரண்டா பிளக்கப்பட்டுருச்சுன்னா திரிகோணமலையினுடைய மிலிட்ரி வேல்யூங்கிறது 0 ஆயிடும். ஸோ அது விரும்பல. ஏன்னா வார் பாரடைமா இருக்கிற அமெரிக்காவுக்கு இந்த நாடு ஒற்றை நாடா வேணும். அப்பதான் அதனுடைய மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸை வந்து முழுமையா வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஸ்ரீலங்காவை விட பிரதானமான நோக்கம் யாருக்கு இருந்தது அமைதி பேச்சுவார்த்தை முறிக்கிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெறுமனே ஸ்பெக்குலேஷன்ல சொல்லல, பல்வேறு சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை முறிக்கிறதுக்கு முன்னாடி. அதுல இந்தியாவினுடைய அம்பாசிடர் பலமுறை ஜனதா விமுக்தி பிரமணாவுடைய தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. பலமுறை அமெரிக்கன் எம்பசிக்கு ஜனதா விமுக்தி பிரமாணாவுடைய தலைவர்கள் வந்து போயிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி அமைதி பேச்சுவார்த்தையை முறிக்கிறதுங்கிறத பத்தி தான் வந்து பேசியிருந்தாங்க. அந்த பின்னணியில ஜேவிபி கொழும்புல இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸே போட்டாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முறிக்கிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு ஊடுருவி ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ்குள்ள ஊடுருவி ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடதுசாரி பார்ட்டியா கருதப்படுற ஜேவிபி மூலமா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முறிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணாங்க இந்த நாடுகள். ஒரு கட்டத்துல தாய்லாந்துல நடந்த பேச்சுவார்த்தையில, பேங்காக் பேச்சுவார்த்தை வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு, வெற்றிகரமா போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்தியா வந்து ரொம்ப ஒரு பேனிக் மோட்ல இருந்து நேரடியா போய் பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டது வந்து பதிவாயிருக்கு. எல்லாமே விக்கிலீக்ஸ்ல டாக்குமெண்ட்ஸா வெளியே வந்திருக்கு. ஸோ இப்படி அமைதி பேச்சுவார்த்தையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அசாசினேஷன் அட்டம்ப்ட்ங்கிறது தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் இடம்பெறும். இப்போ குறிப்பா வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து ஹை வேல்யூ டார்கெட் அசாசினேஷன்ங்கிறத அமெரிக்காவினுடைய சிஏஏ உலகம் முழுக்க பண்ணுது. அதுல குறிப்பான ஒரு விஷயமா தான் இஸ்ரேலி அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிற இந்த அசாசினேஷன்ஸுங்கிறதும். ஸோ இப்போ இதுல இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்ல நடக்கிற ப்ளஸ் பாயிண்ட், ஒரு அரசாங்கம் அசாசினேஷன் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுனா வந்து அது எஃபெக்டிவா இன்சர்ஜென்சியை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து ப்ளஸ் பாயிண்டா வைக்கிறது எல்லாமே வந்து டிமோரல் ஆவாங்க. அந்த அமைப்பு வந்து சுக்குநூறாக்கப்படும், இல்லை அந்த அமைப்பு பிளவுறும், இல்லை அமைப்பினுடைய கட்டுப்பாடுங்கிறது முழுமையா வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது கம்ப்ளீட்டா மாறும். அவங்களுடைய தலைமை வந்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டா
அடுத்து அந்த அமைப்பை லீட் பண்றதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். ஸோ அதனால அவங்களுடைய குறிக்கோள்ல இருந்து விலக வேண்டிய கட்டாயம் வரும். அதனால வந்து தொடர்ந்து வந்து அவங்களால இந்த இன்சர்ஜென்சியை ஹேண்டில் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்படி வந்து இந்த இன்சர்ஜென்சியை நம்மளால அழிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு இதுல மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுல வந்து பல இடங்கள்ல அவங்க சொல்றாங்க இது வந்து ஆஹ், இதை விட மோசமான ஒரு லீடரை வந்து உருவாக்கி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அதனால அது பலஸ்தீன் விஷயத்துல சரி, பலஸ்தீன் விஷயத்துல அது வந்து நிதர்சனமானது. ஏன்னா அவங்க பல இடங்கள்ல தலைவர்களை அழிச்சிருக்கிறாங்க, அசாசினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து ஆஹ், அது நிறைவுறாம போயிருக்கு. இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து இன்னும் 75 வருஷமா தொடருது. ஸோ அதனால பல இடங்கள்ல இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வராம போயிருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னத்துக்காக இதை பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எதிரணியினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வடிவமைக்கணும். ஸோ அந்த புள்ளியில இருந்து தான் வந்து அவங்க எதிரணியினுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது வடிவமைக்கப்படுது. ஆனா ஆல்வேஸ் அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணுமா அப்படிங்கிறது அகைன் சம்பந்தப்பட்ட தரப்பு முடிவு பண்ண வேண்டியது. அவங்க அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி அணுக போறாங்கிறத பொறுத்தது. இப்ப இது வந்து டிட்டர் பண்ணல, இல்ல நம்ம வந்து அவங்களுடைய கோர் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து நம்மளுடைய கை இருக்கணும், அதன் மூலமா தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் சிக்கலை உருவாக்கணும், அதன் மூலமா ஸ்ட்ராட்டஜிக்கா டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும், இந்த மாதிரியான ரோக் ஆக்ஷன்ஸுக்கான எதிர் நடவடிக்கைங்கிறது ரொம்ப தீவிரமானதா எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இர்ரேஷனல் பிளேயர்ட்ட இருந்து வந்து உங்களை காப்பாத்திக்க முடியும். ஸோ அந்த இடத்த நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது இதுவரைக்கும் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு களம் வந்து வேறமா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க அணுகிறது பழைய இஸ்ரேல கிடையாது. ஒரு காயமடைஞ்ச, பாதிக்கப்பட்ட இஸ்ரேல. ஸோ அதனால அதனுடைய தீவிரம், அதனுடைய செயல்பாடுங்கிறது வேறு மாதிரியா இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் ஆனா எகைன் இது எல்லாமே வந்து அவங்களுடைய முடிவுகள் சார்ந்தது. அதை வந்து இவங்க எப்படி அணுகுறாங்க, எப்படி அதை ஸ்ட்ராட்டஜிக்கா அணுக போறாங்கங்கிறது. ஆனா பல பிரச்சனைகள்ல, பல கான்ஃபிளிக்ட்டுகள்ல, போர்கள்ல எதிரினுடைய நோக்கத்தை அழிக்கிறது தான் வந்து பிரதான நோக்கமா வந்து எதிர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைப்பாளர்கள் வந்து பண்றதா இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்களுடைய நோக்கம்ங்கிறது டிமோரலைஸ் பண்றது, இந்த போராட்டத்தை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது, இந்த இந்த எதிர்ப்பணியினுடைய மோரலை காலி பண்றது, அவங்களுக்கு அச்சுறுத்துறது, தலைவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இதற்கான காரணங்கிறது இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நமக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்கிறது. அப்போ ஒற்றுமையை வெளிப்படுத்துவதன் மூலமா அதற்கு எதிர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கலாம். அதே போல தலைவர்கள் இல்லைனாலும், ஒரு தலைவர் இல்லைனாலும் அடுத்த தலைவர் உருவாகி இதை விட தீவிரமா இயங்குறதன் மூலமா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் தோல்வியை உருவாக்கலாம். ஸோ அதனால இதுல எதை வந்து சூஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்க முடிவெடுக்கிற அவங்கள பொறுத்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஹோல் நியூ லெவலுக்கு போயிருக்கிறதுனால கண்டிப்பா ரெஸ்பான்ஸும் நியூ லெவல்ல தான் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம் அது எப்படி நகர்ந்து போகுதுன்னு. ஏன்னா, நான் அத கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க கரெக்ட்டா அத க சேர்த்து சொல்லிட்டீங்க. அதாவது எதுன்னா, அ இதுவரைக்கும் வந்து இஸ்ரேலுடைய அந்த சாரி சிஏஏ சொல்லிக் குடுக்குற அந்த அசாசினேஷன் பண்ற அந்த ஸ்டாட்டிக்ஸ்க்கு ஒர்க் ஆனது வந்து 2010, 14 வரைக்கும் வச்சுக்கலாம். அதன் பிறகு வெவ்வேறு நாடுகள் எமர்ஜ் ஆகி மேல வந்துருச்சு. ஏன்னா, புலிகள் மீதான தாக்குதல், புலிகள் தலைமைய அவங்க அழிக்கணும் அப்படின்னு இது பண்ணப்போலாம், அப்ப எந்த நாடும் எதிர்த்து பேசுறதுக்கு வழி இல்ல. யாரும் இல்ல. ஆனா பலஸ்தீனுக்கு இப்ப வந்து வேற மாதிரி இருக்கு. பலஸ்தீனுக்கு பின்னாடி பெருமளவுல நாடுகள், வல்லரசு நாடுகளே நிக்கும்போது, இது இந்த ஒரு முடிவு வந்து தவறான முடிவா தான் இருக்குமோ! அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொன்னு சொல்றாங்க. அ இஸ்ரேலும், அமெரிக்காவும் செட் பண்ற கிரவுண்டுல வந்து ஈரான் விளையாண்டுகிட்டு இருக்கு. அத விளையாடக்கூடாது. இனி வர நாட்கள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் விளையாண்டத விட்டுருங்க. இனி வந்து டைரக்ட்டா அஃபென்ஸ் தான் அடிக்கணும். இனிமே வந்து டிஃபென்ஸ் விளையாடவே கூடாது. நீங்க வந்து அஃபென்ஸ் தான் இறங்கி அடிச்சு அவங்க பண்றத நீங்க 2ஆ, 3ஆ பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாரி அது எது நம்ம என்ன பேசினாலும், என்ன நம்ம தரப்புலேருந்து சொன்னாலும், முடிவு எடுக்க போறது அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அத ஃபேஸ் பண்ண போறாங்க. பிளஸோ, மைனஸோ. ஸோ அத நோக்கி தான் இதுல நகரும். சொல்லுங்க. இதுல
என்னன்னா, இதனுடைய டேஞ்சர்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. உலக மக்களுக்கே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ, அதனால வந்து இத பொறுப்பற்ற முறையில வந்து அணுக முடியாது. ஏன்னா, எதிரி தான் பொறுப்பற்ற முறையில அணுகுறான்னா, எல்லாரும் அப்படி அணுகணுன்ற அ தேவை கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு ரேபீஸ் டாக் மாதிரி இயங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாய் தான் கடிக்குதுன்னா, நாய் மாரி நம்மளும் கடிக்க முடியாது நாய. ஸோ, அதனால அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் இதுங்கிறது நம்ம இம்பல்சிவான முடிவா தான் இருக்கும். அது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பின்னடைவுகள தான் ஏற்படுத்தும். இப்ப இதுல என்ன இதோடைய ரிசம்பிளன்ஸ நீங்க பார்க்கணும்னா, அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்கள்ல இன்னைக்கு F-16 குடுக்குறாங்க. கிரீமியாவுல செவஸ்டோபோல் பீச்ல வந்து நேரடியா தாக்குதல் நடத்தி, சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தாக்குதல் நடத்தி கொலை பண்ணாங்க. அமெரிக்காவுடைய வெப்பன் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எஸ்கலேட் பண்ணி பிரச்சனைய விரிவாக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா பண்ண நடவடிக்கைகளுக்கான பதிலடி கொடுக்கப்படும். அது வந்து அணு ஆயுத போரா போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புட்டின் வந்து எச்சரிக்கையா சொன்னாரு. அதற்கு மேலேயும் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கன் நியோகான்ஸ் வந்து அத பெருசா கருதல. பெருசா அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. தொடர்ந்து அவங்களுடைய எஸ்கலேஷன வந்து தொடர்ந்து தீவிரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நேரடியா படைகள அனுப்புவோம்னாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிட்டரன்ஸ் ஒர்க் ஆகலங்கிறது புட்டினுக்கு புரிஞ்சுது. ஏன்னா, இதற்காக தான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் வெப்பனை எடுத்து பயன்படுத்தணுங்கிற நிலைக்கு போனா, அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு போரா போயிடும். ஸோ இது வந்து ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் தான். அணு ஆயுதம்ங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, அது வந்து யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய சூசைடல் அட்டெம்ப்ட். அது மற்றவர்கள் கொல்றது மட்டும் இல்ல, அவங்களையும் சேர்த்து அழிக்கும். ஸோ அதனால அந்த இடத்த நோக்கி நகர வேண்டிய நிலையில, அதற்கு மேல வந்து அத ஸ்ட்ராடஜிக்கலா வந்து அவரு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணாரு. ஸோ அப்பதான் வந்து அவரு பேசினாரு, யூரேஷியன் கான்டினென்டோடைய செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத. அப்பதான் அவர் சொன்னாரு, அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர்க்குள்ள போறோம் அப்படின்னு. என்ன அமெரிக்கா பண்ணுதோ அதே மாதிரி நாங்களும் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொன்னாரு. ஸோ இப்ப இது எல்லாமே வந்து எதிரியினுடைய தன்மை, எதிரி வந்து என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறான், அவன் ரேஷனலா, இர்ரேஷனலா, அவன் என்ன நோக்கத்திற்காக செயல்படுறான், இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளை நீங்க மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து இது எந்த மாதிரியான பதிலடியை கொடுத்தா எதிரி வந்து உங்களை பார்த்து அச்சுறுவான் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனுங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிள். புட்டின் வந்து எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைச்சாருங்கிறது. ஸோ அவரும் அதுதான் பண்ணியிருந்தாரு. இவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை காலி பண்ணுங்கிறதுல அவருடைய கவனத்தை வந்து திசை திருப்பினாரு. ஸோ அது ஒரு சரியான முடிவு. அது வந்து இவங்க தரப்புல இருந்து எஸ்கலேட் பண்ற மாதிரியும் இருக்காது. அதே நேரத்துல எதிரிகளுடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படி இந்த இந்த செஸ் போர்டுல காய் நகர்த்தல்ங்கிறது ரொம்ப கிளவரா பண்ணும். இல்லைன்னா வந்து உலகத்தையே நாமளே அழிச்சிருவோம். ஸோ அதனால வந்து இந்த இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸுங்கிறது இல்லை இம்பல்சிவ் எதிர்பார்ப்புங்கிறது ஒரு காமனான மக்களான நமக்கு வரலாம். ஆனா லீடிங் தலைவர்களா இருக்கிறவங்க, ஒரு நாட்டை வந்து லீட் பண்ணக்கூடியவர்கள், இல்ல உலகத்தினுடைய லீடர்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான முடிவுகளை வந்து எல்லாரும் எடுக்க மாட்டாங்க நெத்தன்யாகு மாதிரி. எல்லாரும் எடுக்க மாட்டாங்க பைடன் மாதிரி. ஸோ அதனால வந்து இன்னும் ரேஷனல் தலைவர்கள் இருக்கிறாங்க. சானிட்டிங்கிறது உலக தலைவர்கள்ட்ட பல தலைவர்கள்ட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் இன்சேனா ஒரு ஒரு எப்படி சொல்றது? குரூ குரூவல் மனநிலையில இருக்கக்கூடிய ஈவில் தலைவர்களா வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால இன்னும் ரேஷனல் தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, உலக மக்களை பத்தி யோசிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. எதிரி வந்து அந்த மாதிரி உலகத்தை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நீங்க நானும் வந்து அதையே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது அது ரேஷனலானது கிடையாது. மனித குலத்திற்கு விரோதமானதா தான் போய் முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சரியான முடிவு எடுப்பாங்கங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த சந்தேகமும் இருந்துச்சு. அதையும் கிளியர் பண்ணிட்டீங்க.
பார்க்கலாம். அடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு. ஏன்னா, உண்மையிலேயே ரொம்ப ஒரு இதான அ பாலஸ்தீன் ஆதரவாளர்களுக்கும், பாலஸ்தீன் மக்களுக்குமே அது ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அது. இன்னைக்கு நடந்தது. பார்க்கலாம். அதேபோல தோழர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கும் சரி, தோழருக்கும் சரி நேரம் சரியான நேரத்தில ஒதுக்க முடியல. அதனால வந்து எந்த நேரத்தில நாங்க நேரம் கிடைக்குதோ உடனடியா ரெடி பண்ணி வீடியோ வந்து உடனடியா போட்டுருவோம். ஏன்னா நேத்து நாங்க இரவு ரெக்கார்ட் பண்ணிட்டு காலையில போடுறதுக்குள்ள நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அதனால ரெக்கார்ட் பண்ணி உடனே போட்டுர்றோம். எந்த நேரத்தில நாங்க அப்லோட் பண்ணாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஆதரவு குடுங்க. தோழர் வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? வேற ஒண்ணும் இல்ல தோழர். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முக்கியமான சப்ஜெக்ட். ஆமா. மீண்டும் நாளைக்கு முடிஞ்சதுன்னா பேசிடலாம். ஆமாமா. ஓகே. மிக்க நன்றி தோழர்களே. உங்களுக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.